ஹெலிகாப்டர். அது சாயந்தர நேரம். கட்டு சிங்கி 2 பேரும் பார்க்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சிங்கி. ஹரி, பண்டி, குட்டி இன்னும் யாருமே வரல. இப்படி பார்த்தா விளையாட டைம் ஆயிடும். லேட்டா போனா அம்மா வேற திட்டுவாங்க. ஆமா கட்டு, எனக்கு என்னமோ இன்னைக்கு அவங்க வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. சரி பரவாயில்ல, அது வரைக்கும் நாம 2 பேரும் விளையாடலாம். சரி சொல்லு, என்ன விளையாடி விளையாடுறது? அப்போ கட்டுவோட கவனம் பக்கத்துல இருந்த ஒரு ஹெலிகாப்டர் பொம்மை மேல போச்சு. அட சிங்கி பாரு, இது ஒரு ஹெலிகாப்டர். இது கூடவே ரிமோட் கண்ட்ரோல் கூட இருக்கு. ஆமா கட்டு, ஆனா இது யாரோடதான் இருக்கும்? இங்க அக்க பக்கத்துல யாரையுமே காணுமே. அப்போ கட்டு அந்த ஹெலிகாப்டரை எடுத்து அத பறக்க வைக்க முயற்சி பண்ணான். ஆனா ஹெலிகாப்டர் பறக்கவே இல்ல. ஓ, அப்படின்னா இதுல ஏதோ ரிப்பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கி. இல்லனா யாராவது இந்த மாதிரி ஹெலிகாப்டர் இங்க விட்டுட்டு போவாங்களா? இது கெட்டு போயிருக்குன்னு சொல்லிதான் யாரோ தூக்கி போட்டு போயிருக்காங்க. அட, ஆனா இது ரொம்ப தப்பாச்சே. தேவையில்லாத பொருட்களை கொண்டு வந்து பார்க்ல போடக்கூடாது. சரி வா, இத ஒரு தடவை அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டலாம். அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க இத என்ன பண்ணணும் அப்படின்னு. இது சரியா இருக்கும். வா, சீக்கிரமா அம்மா கிட்ட போலாம் அப்படின்னு கட்டு சிங்கி 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் அம்மா கிட்ட அந்த ஹெலிகாப்டரை காட்டினாங்க. கட்டு சிங்கி, இது தப்பு இல்லையா? இன்னொருத்தவங்க பொருளை நீங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றது தப்பு. இது பாவம் யாருது தெரியல, அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இல்லம்மா, நாங்க நிறைய நேரம் நின்னோம். அக்க பக்கத்துல எல்லாம் தேடினோம், யாரும் வரல. அதனாலதான் கொண்டு வந்தோம். ஓஹோ, அப்படியா? சரி, யாரோ தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க போல. ஒருவேளை இது ரிப்பேர் ஆயிருக்கலாம், அதனால தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ இத வச்சுக்கிட்டு நாம என்னமா பண்றது? கட்டு சிங்கி அம்மா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க அப்பா வந்தாரு. அப்ப அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அப்படியா? எனக்கு காட்டு, நான் பாக்குற ஹெலிகாப்டர்ல என்ன ஆயிருக்குன்னு. அப்பா ஹெலிகாப்டர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ கட்டு சிங்கி 2 பேரும் அத கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அட குழந்தைங்களா, ஹெலிகாப்டர் கெட்டு போகல. இதுல ஒயர் மட்டும்தான் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. இருங்க, நான் இப்பவே இதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்பா அந்த ஹெலிகாப்டரை சரி பண்ணிட்டாரு. அத பார்த்து கட்டு சிங்கி சந்தோஷத்துல குதிச்சாங்க. அப்பா, நீங்க சூப்பர்ப்பா. இத கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிட்டீங்க. ஆமாப்பா, thank you so much. வெல்கம் குழந்தைகளா. ஆனா நீங்க ஷூரா சொல்றீங்கல்ல அக்க பக்கத்துல குழந்தைங்க இல்லன்னு? அவங்களோட கூட இது ஆயிருக்கலாம்பா. ஆமாப்பா, நாங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணோம், அங்க யாருமே இல்ல. சரி சரி, நீங்க இதை வச்சு விளையாடலாம். அத கேட்டு கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் ஹெலிகாப்டரோட விளையாடுறதுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அடுத்த நாளும் வந்துருச்சு. கட்டு சிங்கி 2 பேரும் சாயந்தர நேரம் பார்க்ல போய் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த ஹெலிகாப்டரை சுத்தி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. வாவ் சிங்கி, இந்த ஹெலிகாப்டர் எவ்வளவு ஹைட்ல பறக்குது இல்ல? ஆமா கட்டு, எனக்கு கொஞ்சம் கூட. சிங்கி, இன்னொரு 2 நிமிஷம், அப்புறம் நீ பறக்க விடு. அப்படி கட்டு சிங்கி ஹெலிகாப்டரை பறக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட பார்க்குக்கு வந்தான். ஹலோ, என்னோட பேரு சிக்கு. அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் என்னோடது. என்ன, இது உன்னுடையதா? ஆனா நேத்து நாங்க இங்க நிறைய நேரம் தேடினோம், ஆனா உன்னை எங்கேயுமே காணுமே. இந்த ஹெலிகாப்டர் நேத்து எங்களுக்கு இங்கதான் கிடைச்சது. இது உன்னுடைய ஹெலிகாப்டரா இருந்ததுன்னா ஏன் நீ இத இங்க இப்படி தூக்கி போட்டுட்டு போன சொல்லு. சாரி, நான் ரொம்ப நேரம் ஹெலிகாப்டர் கூட இங்கதான் விளையாடிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்துச்சு. அப்புறம் பறக்கவே இல்லை. அதனாலதான் ஹெலிகாப்டர் கெட்டு போச்சு அப்படின்னு நினைச்சு நான் அந்த ஹெலிகாப்டரை இங்கே தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். சிக்கு, நீ பெரிய தப்பு பண்ணிட்டுப்பா. அப்படியெல்லாம் பொருட்களை வீசக்கூடாது. சாரிப்பா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெலிகாப்டர் தான் கெட்டு போயிருந்துச்சுல்ல, நீங்க இதை எப்படி சரி பண்ணீங்க? சிக்கு சொன்னதை கேட்டு கட்டு சிங்கி 2 பேருமே சிரிச்சாங்க. இல்ல கட்டு, இந்த ஹெலிகாப்டர் கெட்டு போயிருக்கல. இதுல ஜஸ்ட் ஒரு வயர் மட்டும்தான் போயிருந்துச்சு. அத உடனே எங்க அப்பா சரி பண்ணிட்டாரு. ஆமா, நீ இந்த தேவையில்லாம தூக்கி போட்டுட்ட. கட்டு, சரி, சிக்குவுக்கு அவனுடைய ஹெலிகாப்டரை கொடுத்துரு. என்ன? சரி. அப்படி கட்டு சிக்குவுக்கு ஹெலிகாப்டரை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வருத்தப்பட்டான். ஆனாலும் கூட கட்டு அந்த ஹெலிகாப்டரை சிக்குவுக்கு திரும்ப கொடுத்துட்டான். இல்ல குழந்தைங்களா, இந்த ஹெலிகாப்டரை 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணிருக்கீங்க. அதனால இது உங்களுது. இதை எங்க பக்கத்துல இருந்து கிஃப்டா வச்சுக்கோங்க.
இது உண்மையாவா அங்கிள்? நாங்க இதை வச்சுக்கலாமா? ஆஹா குழந்தைங்களா, கண்டிப்பா. அட, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ சிக்கு. சரி, ஓகே, ஒரு தடவை இந்த ஹெலிகாப்டரை நம்ம 3 பேரும் சேர்ந்து பறக்க விடலாம். சந்தோஷமா இருக்கும். நானும் இத பறக்க விட முடியுமா? ஏன் முடியாது சிக்கு, இது உன்னோடது தானே. தேங்க்யூ சோ மச். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, சிக்கு 3 பேரும் தனித்தனியா அந்த ஹெலிகாப்டரை பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாடுறது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட கட்டு, சிங்கி நடந்ததை சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.